எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதறிவு. இது வாட்ஸ்அப்பில் தான் கூப்பிட்ருக்கேன். சரி, வரட்டுங்களா? ஆமாம், அதில் வந்து பார்க்கலாம். ம் 103ஆம் பக்கம் மேலே எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு. இந்த சிறிய அண்டவெளி பெரிய அண்டவெளியில் பரவி பெருகு செய்யும் முயற்சிகள், அதாவது இந்த மனிதன் விண்வெளி எங்கும் பரவ வேண்டும். அதுதான் மனிதன் இந்த மனிதன் விண்வெளி எங்கும் பரவ வேண்டும். அதனாலதான் இவ்வளவு சிக்கல் இயற்கை உருவாண்டிட்டு இருக்குது. இயற்கையின் விருப்பமே வந்து மனிதன் விண்வெளி எங்கும் போக வேண்டும் தான். அந்த அழியா நிலைக்கு போகணும். இந்த இனம் அழியக்கூடாதுங்கிற இயற்கை நோக்கம். மனித இனம் என்பது விண்வெளியால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலதான் இவ்வளவு கடுமையான விதிகளை போடுது. கடுமையான விதிகளை போட்டு கடுமையான ஆளுகளை தேர்ந்தெடுத்து விதைகள் மட்டும்தான் அங்க போகணும். சதைகளோ மற்ற ஊத்தலோ அங்க போக முடியாதனாலதான் இவ்வளவு விஷயங்கள். ஒரு உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒண்ணுமே இல்லை, பார்த்தா உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறத. ஏன் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியலன்னா அதுதான் அங்க பிரச்சனையே. உணவு பழக்கத்தை மாற்றின உடனே எல்லாம் நல்லா இருது, படப்பட நல்லா இருக்கு. அப்ப இயற்கை வந்து எளிமையத்தான் வச்சிருக்குது. ஆனால் அந்த புரிந்து கொள்றதுக்கான கல்வி இல்லாதனால இதுவே கடுமையா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இது கடுமை கிடையாது. நமக்கு இது கடுமையே இல்லை. இதுல என்ன கடுமையே கிடையாது. எப்ப வேணாலும் விடலாம். எவ்வளவு எளிமையா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பின்னூச்சி வாங்குற மாதிரி தான். ஒண்ணுமே இல்லை, எல்லா நோயும் நல்லா ஆகுது. இதை நம்பவே முடியல. எல்லா நோயும் நல்லா ஆகுது. அதுக்கு எத்தனையோ நோய் நல்ல பண்ணியாச்சு. இன்னும் அந்த நம்பிக்கையின்மைதான். ஏன்னா இப்ப நம்ம பாக்குறதுல பேசுறாங்க, ஒரு பொறியாளர் பேசுறாரு, கடுமையா நோய் இருக்கிற பேசுறாங்க, அவங்க நோயில் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் நல்லா இருந்த இடத்துல பொருள் ஈட்டலாம். இருந்த இடத்துல இந்த கலை ஒழுங்கா சொல்லி கொடுத்து இருந்த இடத்துல பொருள் ஈட்டிட்டு போகலாம். ஏன்னா இது தவத்தை அடிப்படை கொண்டது. தவத்தை அடிப்படை கொண்டது. அதனாலதான் தவம் செய்தால் நிச்சயமாக யார கூப்பிடுறாங்க இருங்க. தவம் செய்தால் நிச்சயமாக நாம பலன் அடையலாங்க. ராஜீவ்காந்தி. தவம் செய்தால் நிச்சயமாக நான் பலன் அடைய முடியும். அதை இருந்த இடத்துல வணக்கம். இருந்த இடத்துல இருந்து நான் பொருளை ஈட்டுற முறை தான் இது. இருந்த இடத்துலயே பொருள் ஈட்டலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தேர்ச்சி பெறணும். இந்த புத்தகத்தை படிச்சு 19 மணி நேரமாவது படிக்கணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம், அந்த 5.5 மணி நேரம் தான் நமக்கு அந்த தூக்கம்ங்கிற படுக்கை தூக்கம். அவ்வளவு நேரம் படிச்சாதான் இது அப்படியே படிச்சு மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரும், புரிதல் வரும். எப்ப தொடர்ந்து மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், புதுசாக கண்டுபிடிக்கணும். தொடர்ந்து வேலைக்கு இருக்கு, புது அர்த்தங்களை கண்டுபிடிக்கணும், படிக்கணும், புது பொருளை கண்டுபிடிக்கணும். இப்படியே படிக்க மூளை சுறுசுறுப்பா மாறிடும். அப்ப உங்களுக்கு மூளை சுறுசுறுப்பா மாறப்ப படிச்சுட்டே இருக்கிறப்ப மற்ற தேவைகள் அத்தனை குறைஞ்சிரும். உணவு தேவையிலிருந்து குறைஞ்சிரும். அதான் அந்த கூறிய எண்ணத்தை அப்படியே அதான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பசி, தாகம், மயக்கம், கிருகப்புறம் போயிடும். உடம்பு இயற்கையாகவே உறிஞ்சி போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாது. சுத்த ரத்தம் வெளியில் இருக்கிற சக்தியை உறிஞ்சிக்கும், இங்கிருந்து அனுப்பும், வெளியே உறிஞ்சிக்கும். நம்ம உடம்புல எப்பவுமே அந்த வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உடம்புல அந்த வெப்பம் குறையாம பார்த்து முதல்ல ஊர் சுத்த போக கூடாதுங்க ஐயா. அதுக்கு முதல்ல ஊர் சுத்தாம எங்கி போகாம வராம இருந்தாதான் இது எல்லாமே சாத்தியப்படுங்க. ஆமா, கொஞ்சம் வெளியில போனா பொழப்பு எடுதுங்க, எல்லாம் கெட்டு போயிடும். நம்மளுடைய ஆரோக்கியம் சுத்தமா போயிடும். இலக்கே நாசமாயிரும். ஆகுதுங்க. இலக்கே நாசம். உங்களோட நோக்கம் மாத்திக்கலைன்னா முன்னேற முடியாது. முடிச்சே போடும். வாழ்க்கைக்கு போய் தொலைஞ்சிடணும். அவ்வளவுதான். அதோட இயற்கை கழிச்சு விட்டுரும். அவ்வளவுதான். அது சொத்தையின கழிச்சு விட்டுரும். அது முன்னேற முடியாது. அப்ப யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. அந்த இயற்கை எப்பயுமே ஒரு தடவை தான் வாய்ப்பு. 7ஆம் அறிவுங்கிறது ஒரு தடவை தான். மற்றபடிதெல்லாம் கிடையாது. வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காதுங்க. அவ்வளவுதான். எங்க போனாலும் அப்புறம் கடைசியில இந்த கீழ்நிலை வாழ்க்கை அதுல யாருக்கும் பதில் தெரியாது. நோய் வந்துதான் செத்து தானே போறாங்க அப்படிம்பாங்க. நோய் வந்துதான் செத்து போறாங்கிற வார்த்தை அவங்களுக்கு சொல்ல தெரியாது. எல்லாம் செத்து போறாங்க.
ஆனால் அது முக்தி நிலைக்கு போகுதுங்கிற செய்தி தெரியாத. முதிர்ச்சி அடை ஒரு பழம் பழுத்து கீழே விழுகிற மாதிரி இல்லாம அது நோய் விழுந்து கீழே நோயோட கீழே விழுகக்கூடாது. நோய் விழுந்து நோய் விழுந்து செத்து ஆமா நோய் விழுந்து இப்ப மரத்துக்கடையில எத்தனையோ காய் கிடக்குது, நோய்வாய்ப்பட்ட காயும் கீழே கிடக்குது, முத்தின காயும் கீழே கிடக்குதா இல்லையா? ஆமா இயற்கையில் அப்படி இருக்குதா இல்லையா? ரெண்டே முதல்ல வயதானவங்கள ரொம்ப வயதானவங்கள ஒரு பானைக்குள்ள வச்சு கொண்டு போய் வச்சாங்கல்ல சொல்றாங்கல்ல, அதெல்லாம் முதுமக்கள் தாலி. அது முக்தி நிலை கிடையாது, அது சாவதற்கான கடைசி வாய்ப்பு. அது முக்தி நிலையெல்லாம் கிடையாது. அவங்க சரி சாப்பாட்டு கூட்டத்தை சேர்ந்தவங்க, சாப்பாட்டு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அதுவும் சாப்பாட்டு கூட்டம் தான். அது பிரமிடுங்கிறது அது ஒரு ஏதோ ஒரு மன்னர்களை அது ஒரு மேடு. அது பிணத்தை புதைக்கிற ஒரு மேடு, அவ்வளவுதான். குழிமேடுன்னு சொல்ற மாதிரி அது ஒரு மேடு தான், குழிமேடு. அது பெருசா இருக்கிறது பெருமேடு, பெருமேடு தான் பிரமிடு. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கீங்க அப்படி. ஆமா இருந்தாலும் இப்ப கேட்டிருக்கேன். முந்தி எப்ப போன வருஷத்து வீடியோலயே ஒரு தடவை யாருக்கிட்டயே சொல்லிருக்கீங்க. ஆமா அந்த பிரமிடுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பெருமேடு தான். இன்னைக்கும் குழிமேடுன்னு சொல்றது பழக்கம் இருக்குது. குழிமேட்டுக்கு போயிட்டு வா, குழிக்கு போய் பால் ஊத்திட்டு வந்த. குழிமேடு பெருமேடுங்கிறது அதுதான். சிறுசா இருந்தா சின்ன மேடு, பெருசா இருந்தா பெரிய மேடு. அது மன்னர்கள் தன்னுடைய அது எகிப்து மன்னர். அதுக்கு இங்கிருந்த தமிழர்களுடைய சிற்பி, தமிழர்களுடைய உளி, தமிழர்களுடைய இரும்பு தான் அதுக்கெல்லாம் பயன்பட்டு இருக்குது. 5350 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் இரும்பை கண்டுபிடிச்சிட்டார். இரும்பின் நாகரிகத்தை அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் பொய். இவனுங்களுக்கு இந்த முண்டங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சோத்து முண்டங்களுக்கு எனர்ஜியே என்னன்னே தெரியாது. இப்ப நம்ம இப்ப இவ்வளவு தூரம் பேசுறோம்னா எனர்ஜி எங்க இருந்து வருது? அதாவது சக்தி பற்றாக்குறையை போக்குறது இந்த கல்வி. சக்தி பற்றாக்குறையை போகுது இல்லையா? அப்ப நீங்க உங்க உணவு பழக்கத்தை விடுறீங்க, சக்தியை விடுறது இல்ல. சக்தி உள்ள போகுது, உணவு பழக்கம் வேற, சக்தி பற்றாக்குறை என்பது வேறு. நீங்க தப்பா பண்ணிட்டு சக்தி பற்றாக்குறை கேட்டா என்ன இருக்கும்? ஆக நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஆக சக்தி பற்றாக்குறை, இப்ப புரியுதா ராஜீவ் காந்தி? சக்தி பற்றாக்குறை என்பது வேறு, உணவு என்பது உங்களுடைய பழக்கம், மனப்பழக்கம். மனதிற்காக நீங்க தின்னு சக்தியை போக்கிட்டீங்க. மனதிற்காக தின்று எதை போக்கிட்டீங்க? உங்க சக்தியை. அதுதானே உண்மை. அதனாலதான் உங்களுக்கு நடுநிலை உடலாக மாறுது. நியூட்ரல் ஸ்டேட், அதாவது நியூட்ரல்னா மேலையும் போகாம கீழையும் போகாம நின்னுக்குது. அப்ப உடம்புல இருக்கிற அணுக்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்யுது. உடல் நம்ம அடிப்படை என்னமோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க ராஜு. விட்டு எடுக்குது. சரிங்க. இங்க வேலையில் இருக்கிறீங்களா, வீட்டுல இருக்கிறீங்களா? வேலை தான் இருக்கு. சரி. இன்னைக்கு இரவு பணியா? இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் ஐயா. அதாவது 2 மணில இருந்து 10 மணி வரைக்கும். 2ல இருந்து 10 மணி வரைக்கும். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. சரி. அப்ப 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க, ரைட்? சரி. 10-11 வந்துருவீங்க. சரி. அப்படின்னா அப்ப சக்தி பற்றாக்குறை. இன்னைக்கு இது பொறியாளர் போறாரு இல்லையா, 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போறாரு. இதுல எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் திருந்துறாங்கன்னு தெரியாது. சக்கரை நோயாளி சக்கரை நோய்ங்கிறது என்ன? அப்புறம் அவரே கேட்கிறாரு, நான் இதுவரை கேட்கவே இல்லைன்னா. அப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு பொறியாளர், அரசு பொறியாளர், படித்தவர்னு சொல்றான். அவருக்கே கேள்வி கேட்க தெரியலன்னா அப்புறம் நாமளே எந்த மூலைன்னு கேட்கிற? ஆரோக்கிய விஷயத்துல எல்லாருமே ஜீரோ தானுங்க. மற்றபடி வேணா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குங்க, ஒவ்வொரு துறையில அறிவு இருக்குங்க, பல்துறை வித்தகராவும் இருப்பாங்க. ஆனா ஆரோக்கிய எல்லாருமே வீக்கு தானுங்க, ஜீரோ தானுங்க. பாருங்களேன் எவ்வளவு மடையராம இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். வெங்கடேசன் அப்படித்தானே மடையரா இருந்திருக்காரு இந்த விஷயத்துல. அவர் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். 32 கண்டுபிடிப்பு மேல கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. அவருக்கே நான் 15 வயசுல யோசிச்சு 55 வயசுல புரியுதுங்கிறாரு. அப்புறம் தான் தீவிரமா இறங்கலீங்க ஐயா. ரெண்டாவது போக போகத்தான் அதுல ஆராய்ந்து பார்த்து. பொருள் தெரியாதுல்ல, பொருள் தெரியறதுக்கு சந்தேகம். பொருள் சொல்லுவதற்கு ஆளும் இல்லை, செய்து காட்டுவதற்கு ஆளு கிடையாது. எல்லாம் இடைவெளி இந்த 2000 ஆண்டு திருவள்ளுவர் சொன்னாரு. சித்தர் எந்த சித்தர் கண்டுபிடிச்சு
எத்தனை டிராவல் பண்ணிருப்பாங்க, பயணம் செஞ்சிருப்பாங்க, எங்கெங்க புக்கு தேடி தேடி படிச்சிருப்பாங்க. படிச்சு அது வாழ்நாளையே செலவழிச்சு ஆமா 8 நம்மளுக்கு வருஷம் கொடுத்திருப்பாங்க. செலவு பண்ணியிருக்காரு. 8 ஆண்டுகளுக்கு மேல 8 ஆண்டுகளுக்கு மேல செலவு பண்ணி தான் அந்த குறிப்பிட்ட எடைக்கு வர்றாரு. நான் பார்க்கும் பொழுது அவர் அந்த குறிப்பிட்ட இடையில நிக்கிறாரு. அந்த அவர் சொன்ன இடையில நின்றுட்டு இருக்காரு. அந்த பழைய படங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அந்த பழைய படம்லாம் அந்த குறிப்பிட்ட இடையில நிக்கிறாரு. ஆமா, என்கிட்ட அந்த என்னுடைய இயலையவே தூக்கி கையில வச்சிருக்கிற படம் என்கிட்ட இருக்குது. சரி சரிங்க. குழந்தை எடுத்துட்டு போயிருந்தீங்களா? அவர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4-5 முறை என் வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் கூப்பிட்டு வருவேன். 4-5 முறை புத்தகம் கொடுக்க வருவாரு. அங்கிருந்து வருவாரு. அப்ப வந்து ஒரு 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 இரவு தங்கிட்டு அதிகமா தங்க மாட்டாரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தங்குறது அதிகம். அங்க போனாலும் யாரும் தங்க முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு அங்க பேச விட மாட்டார். தங்கவும் முடியாது. இத்து போன கட்டல் தான் இருக்கும். அங்கே அவர் 5 சென்ட் இடம்னா சும்மா ஒரு மரப்பலகை தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு. ஒரு குடிசை வச்சுக்கல பாருங்க, கூடவே சேர்க்கல பாருங்க. தனித்து இயங்கணுங்கிற விஷயம் அதான் இயற்கை. ஆழ்ந்து காட்டிருக்காங்க பாருங்க. ஒரு தடவை தான் நான் ஒரே ஒரு தடவை தான் ஒரு நாள் பக்கத்து வீட்டை தங்கினேன். அந்த குடிசை பக்கத்துல நிறைய குடிசை இருக்கும். அந்த பக்கத்து வீடு இங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது, கொசு கொண்டு எடுத்துரும். பக்கத்து குடிசை அது பூரா கிராமம், பயங்கரமான கிராமம். அங்க குடிசை இருக்கும் இல்லையா, பக்கத்து குடிசை. அப்புறம் நான் அப்படியே போர்வு கொண்டு போயிருந்தேன், அங்கேயே படுத்துட்டேன். அவங்க படுத்து சாமி, அவங்க என்ன சொல்ல, படுத்துக்கு சாமி, அதனால என்ன சாமி பார்க்க வந்தீங்களா, இருக்கு சாமி அப்படின்னாங்க. அந்த ஒரு நாள் என்ன, ஒரு நாள் 2 நாள் போன அன்னைக்கு ஒரு இரவு, அப்புறம் அடுத்த நாள் ஒரு இரவு, அவ்வளோதான். ஒரு 24 மணி நேரம் 40 இருந்துட்டு ஒடியாதுட்டு நான். அதுக்கு வேணா அவர் இருக்க விட மாட்டாருங்க. ஏன்னா இது வேண்டாம், உங்க வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவார். இது வந்து அப்படி அல்ல, இது தனித்துதான் இயங்கணும் பாரு. என்னது, தனித்துதான் இயங்கணும் பாரு. அதனால யாரையும் தங்க வைக்க மாட்டாரு. தங்க இருக்கான சூழலும் அங்க இல்ல. என்னது, இப்ப எங்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உட்கார கிடம்பு இருக்கு இல்லையா, உட்கார்ந்து நீங்க 1/2 மணி நேரம் பேசிட்டு போனாங்க, அதுவுமே இருக்காது. உடஞ்சு போன பலகை, அவர் படுத்திருக்கே ஆடிட்டு கிடக்கு, அங்கே எப்படி உட்கார போறீங்க? 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதே பெரிய விஷயம். அவ்வளவுதான், பேசிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். நான் அதுலயே எத்தனையோ முறை போய், இப்ப காலையில போனோம்னா 2 மணி நேரம் பேசுவேன், வெளியே அப்படியே பேசிட்டே வெளியே வருவாரு. இந்த கிராமத்துல பேருந்து நிலையம் இருக்கு, அந்த ஊராட்சி இருக்கு, அங்க உட்காந்து அங்கதான் 2 மணி நேரம் பேசுவோம். பேசிட்டு அப்படியே புத்தகம் வாங்கிட்டு அப்படியே வந்துடுவேன். நான் வந்து கோபி வந்துடுவேன். அப்படித்தான் எல்லாமே. சரி, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இந்த சிறிய ஆமா ஆமா, எவ்வளவு, 400 500? 400. அப்போ ஒரு எத்தனை டியூப் இருக்கு? 50 இருக்குதா, 100 இருக்கா? 50 100 பீஸ் நினைக்கிறேன். அப்ப ஒண்ணு 4 ரூபா தான் போது. அடேங்க, அப்ப பெரிய வேலை. எல்லா பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கலான்னு எல்லாம் செய்யணும். ஆமா, நீங்க ஒரு செம்பு கம்பி, ஒரு இரும்பு கம்பி இருந்தா போதும். கட்டு கம்பி இருக்குல்ல, ஒரு இரும்பு கம்பி செம்பு கம்பி இருந்தா போதும். செம்பு கம்பி எல்லாத்தையும் எல்இடி ஒரு 4-5 ஒரு 10-15 எல்இடி வாங்கிக்கோங்க. இந்த பச்சை எல்இடி. ஆமா, அதுதான் வாங்கி வந்துட்டு அது ஒரு கத்திரிக்கோள் கொடுத்து பசங்க எல்லாம் செய்ய வைக்கணும். ஆமா, எரிஞ்சிட்டே இருப்பாங்க. நல்லா மல்டிமீட்டர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அது இருக்கு, அவ்வளவுதான். இது எங்க வாங்குனீங்க? எங்க வாங்குனீங்க இந்த டியூப்? 400 டியூப் ஒட்டுக்க எங்க வாங்குனீங்க? கொரியர்ல, அமேசான்ல போட்டேன். பாருங்களா எவ்வளவு மலிவா இருக்குது பாருங்களேன். அந்த உள்ள கழட்டி பாருங்க, அந்த மேல சிகப்பு மூடி, உள்ள ரப்பர் மூடி வேற இருக்கும். ஆமா ஆமா, அதுல ஹோல்ஸ் போட்டு அப்படியே பண்ணி சின்னதா அது பைண்டிங் ஊசி இருக்கு இல்லையா, பைண்டிங் ஊசி வாங்கி ஓட்ட போட்டுக்கலாம். பைண்டிங் ஊசி வளர்த்தியா இருக்கும். ஆமா ஆமா, பைண்டிங் ஊசின்னு கடையில் விற்கும். அந்த ஊசி இப்படி போட்டீங்கன்னா பாரு, அதேதான், இதே போதும். இதே போதும். இங்கே காட்டுங்க, உங்களது மேல காட்டுங்க தேவி, மேல எடுத்துக்காம. இதே போதும், இதே போதும். நல்லா காட்டுங்க. இது ஒரு 10 மேல எடுங்க.
போதும் இதுவே போதும். ஓகே ஓகே. இதுவே போதும். இதுல தண்ணி ஊத்தி நீங்க 2 ஓட்டையை போட்டு ஒரு இரும்பு கம்பியுமே செம்பு கம்பியும் சொல்லனா போதும். பழைய ஒயர் இருந்தா போதும். பழைய ஒயர் இருக்கு இல்லையா, பழைய ஒயர் கெட்டி ஒயர் இருக்குல்ல, மல்டிமீட்டர். ஆமா, ஒரு 4-5 எல்இடி லைட் வாங்கி வச்சு, பச்சை எல்இடி ₹1 அது 4-5 வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அது மோட்டார் எல்லாம் வச்சிருக்கீங்களா, கட்டாயம் கெட்டி கம்பி இருக்கும் உள்ள. பாத்தீங்கன்னா 320 ஒயர்னு சொல்லுவாங்க. 320 ஒயர் கனமா இருக்கு. அந்த 320 ஒயர் போட்டோம்னா அந்த சீக்கிரம் உடைஞ்சு போகாது. அதாவது இதெல்லாம் லேசா போட்டீங்கன்னா முறிஞ்சு போகும். 320 ஒயர் போட்டா உடையாது, அது அப்படியே கிடக்கும். நான் வச்சு 320 ஒயர் ஒரு குண்டூசி கணத்துல இருக்கான், ஒன்றும் ஆகாது. அப்படி இரும்பு கம்பி, ஏதோ ஒரு இரும்பு கம்பி வச்சுக்கோங்க, சன்னமான இரும்பு கட்டு கம்பி இருக்கு, காங்கிரீட் கம்பியே போதும். அதுவே வேலை செய்யும். அதுவே அப்ப ஜிஐ கம்பி நல்லா வேலை செய்யும். இல்ல ஜிஐ கம்பி வாங்கிட்டு வரேன், இருக்கு சொல்லிக்கிறேன். அது பல இருக்கு. அது நீங்க எலக்ட்ரிசிட்டி போனா ஒரு சும்மா ஒரு 5 சுத்து 6 சுத்து இருக்கும். அது ஒரு ₹20 ஒரு 100 கிராம் கொடுப்பான். அது இருந்தா போதும். ஆராய்ச்சி பண்றதுக்கு தானே. நாம என்ன பண்ண போறோம், வெறும் ஆராய்ச்சி பண்றதுக்கு தானே, எரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு தானே. மற்றபடிக்கு இது பெருசா செய்யணும்னா இது வேற. இப்ப நாம சேர்ந்து நாம இந்த அணுக்கு இது பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தலாம். இது 10 இருந்தா போதும். நமக்கு தேவையே எவ்வளவு தெரியுமா, நமக்கு தேவையே 2 மில்லி தான். எவ்வளவு? 2 மில்லி தான் தேவை. அதுவே 10 நாளைக்கு எரியும். கம்பி நிக்கணும் இல்ல, அது இந்த கம்பி நிக்கிறதுக்கு தான் இந்த இடம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு பிளாஸ்டிக் தட்டுல ஊத்துனீங்கன்னா சும்மா வச்சு பார்க்கலாம், தவிர கம்பில நிறுத்த முடியாது. அது மின்சாரம் வருதான்னு பாக்குறதுக்கே தவிர, இது எதுன்னா நிறுத்திட்டு கனெக்ஷன் பண்ணி செம்பு கம்பி இரும்பு கம்பி, செம்பு இரும்பு அவ்வளவுதான். செம்புங்கிறது நேரு, இது இரும்புங்கிறது எதிர், அதாவது பிளஸ் மைனஸ், அவ்வளவுதான். இணைச்சிட்டீங்கன்னா பட்டியே பலார்னு எரிஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு பாட்டில் வச்சுட்டீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் வச்சுட்டு 1 வருஷத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. 1 வருஷத்துக்கு எரியும். ஆச்சரியமா இருக்கு. அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். அதே தண்ணியில விளக்கரிச்சாங்கிறாங்க இல்லையா, இதுதான். குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க, என்ன தண்ணியில விளக்கறிதான். ஆமா, எரிச்சு பாருங்க. தண்ணியில விளக்கறிங்கிறது யாரும் செய்யாத சாதனைங்க. தண்ணியில யாரும் இது விளக்கரிச்சதே இல்லையே. அதுதான் எல்லாம் ஸ்கூலுக்கு போற பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் 10 கொடுத்து அவங்க கையில செய்ய வச்சு கொண்டு பள்ளிக்கூடத்துல காட்டுங்க. தண்ணியில விளக்கறிதுன்னு காட்டலாங்க. தண்ணியில விளக்கறிதுன்னு காட்டலாம். ஆமா, கொண்டு போய் காமிக்கிட்டாங்க. எப்படி எரியுது, என்ன செயல்பாடுன்னா நீங்க விளக்கல. இது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதனுடைய செயல்பாடு தான் இது. ஏன்னா இதுல எதுவுமே எந்த வேதிப்பொருளும் கிடையாது. எப்படி வார கணக்குல எரியுது, எப்படி மாச கணக்குல எரியுது? ஐயா காலத்துல, பெருமான் காலத்துல பல்ப் இல்லைங்க, சும்மா அவங்க திரியிலேயே எரிச்சிருக்காங்கல்ல. அது வேற தொழில்நுட்பம். அது என்ன தொழில்நுட்பம் நமக்கு தெரியல. அது ஏதோ ஒரு தொழில்நுட்பம் இருக்கலாம், நமக்கு அது என்னன்னு நமக்கு தெரியல. அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போனதை பேசி பிரயோஜனமே இல்லை. அது என்ன, அதனால சமுதாயத்துக்கு என்ன நன்மை வந்துச்சு? அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? எரிபொருள் காய்ச்சா ஒண்ணுக்காக. அதான் இந்த மாதிரி நாம ஏமாந்துடுறதுதான். இது இதெல்லாம் இப்படி. அதனால என்ன நன்மை நடந்துச்சு சமுதாயத்துக்கு? நன்மை, இந்த விளக்குற உடல்ல எல்லா பஞ்சம் தீஞ்சிருச்சா, பசி தீர்ந்துச்சா, பஞ்சம் தீர்ந்துருச்சா, இல்ல ஆற்றல் பற்றாக்குறை தீர்ந்துச்சு? இந்த மாதிரி தான் நாம என்ன பண்றோம்னா, இந்த ஊருதுன்னா பறக்குதுன்னு பேசுறது, அப்படி இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. எதை நம்ம சராசரி பயன்பாட்டுக்கு மக்களுக்கு வரணும். என்னது? நான் இதை பேசுறேன்னா சராசரி பயன்பாட்டுக்கு நானே சொல்றேன். இது ஒரு எல்இடி லைட் எரிக்கிறதுக்காகவும், இது உள்ள அணுவை புரிந்து கொள்றதுக்காகவே தவிர இது வீட்டு எரிக்கிறதுக்காகாது. இது அடுத்த தொழில்நுட்பத்துக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர, இதை புரிஞ்சுக்கிறதே பெரிய. இதை நானே இது பார்த்துதான் கண்டுபிடிச்சேன். என்னடா ஆச்சரியமா இருக்குது, உண்மையால விளக்கறியுமா ஒரு. ஏன்னா எல்இடி இல்லைன்னா எல்இடின்னு ஒண்ணு எல்இடிங்கிறது கண்டுபிடிக்கலன்னு இதுவே தெரியாது நமக்கு. பழைய டங்ஸ்டன் பல்புல வேலை செய்யாது. இப்ப டங்ஸ்டன் பல்பு எங்கேயும் கிடையாது. குண்டு பல்பு எங்கேயே இருக்கிறது, எல்லாம் எல்இடிக்கு மாறியாச்சு. எல்இடி இருக்கு, நீங்க போனீங்கன்னா 50 ரூபா கொடுத்தா வாங்கலாம், அது வேற. ஆனா அதை வச்சு இதை எரிக்க முடியும். நல்ல வேலை எல்இடின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சும் காட்டினா
அப்ப நான் வந்து இந்த அணுவுடைய செயல்பாடை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தீவிர கொள்கை. இந்த அணுவின் செயல்பாட்டை புரிஞ்சிட்டோம்னா மலிவாக மின்சாரம் கொடுக்க முடியும்னு ஆரம்ப இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்ற எந்த விஞ்ஞானியுமே மலிவான மின்சாரத்தை தரவே இல்லை, தர தெரியாது. அவனுக்கு அந்த முண்டங்களுக்கே தெரியாது. நியூட்டனை பேசி பிரயோஜனம் இல்லை, ஐன்ஸ்டீனை பேசி பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுக்கும் வேலைக்காக தண்டங்கள். ஏன்னா அதனால சமுதாயம் எந்த முன்னேற்றம், சும்மா ராக்கெட் விட்டு என்ன கிழிக்க போறீங்களா? என்னத்த ராக்கெட் போய் என்ன பண்ண போறீங்க? என்ன ராக்கெட் போறதுனால என்ன கிடைச்சது? முதல் சராசரி மனிதனுக்கு சக்தி பற்றாக்குறையை போக்கணும். என்னது சக்தி பற்றாக்குறை? அதுக்கு வழி இல்லையாமா? அப்புறம் என்ன இதை போய் இவங்க நோபல் பரிசு வாங்கி என்ன பண்ண போறீங்க? யோகிதை கிடையாது. ஆக இதை வந்து ஒரு ஆராய்ச்சியும் அறிவை தூண்டுவதற்கும் அணுக்கள் இப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று காட்டுவதற்கும் தானே தேவர். இதுதான் தியாகம்னு பேரு. இதுதான் வந்து நீங்க புதியன கற்றல். அதாவது மூளைக்கு என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானிகள், இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள், மூளைக்கு புதுசாக கற்றுக் கொடுங்கள். அப்ப கற்றுக்கொள்கின்ற பொழுது முதுமை வராது, நோய் வராது, எல்லாமே நீடித்தினால் வாடும் சொல்றாங்களே. மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா, சிந்திச்சுட்டே இருந்தா, அதனால சித்தர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், நினைத்து கொண்டே இருப்பார்கள், மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. வேதியியல் மாற்றம், உயிரியல் மாற்றம், எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க சித்தர்கள். சாதாரண விஷயமா? 10,000 15,000 ஆண்டு எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க. சரி, இப்ப அடுத்த இப்ப செய்யுங்க, பாப்ப பேசுவோம். சரி, ஓகே, பரவாயில்லையே. அந்த ஆர்வம் மட்டும் இல்ல, இதுதான் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஒரு அறிவு சொத்து. இத யோசிச்சா கடைசியில அவன் என்ன பண்ணுவான், இவட இப்படி எல்லாம் இருக்கான், அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா, அப்ப இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்கல? அது சொல்லித்தரணுங்கிற விதியே அங்க இல்ல. ஏன்னா இது வந்து செய்முறைங்கிறது இந்தியாவில கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த பாடத்திட்டத்திலையும் செய்முறையே கிடையாது. இந்தியா நாசமா போறது காரணம் இந்த செய்முறை இல்லாதான் காரணம். இப்ப நம்ம செய்முறை சொல்லிக் கூட குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நாம பதில் சொல்லலாம். சரியா? சரிங்க. இந்த அரிய சிறிய அண்டவெளி பெரிய அண்டவெளியில் பரவி பெருக செய்யும் முயற்சிகள் வெற்றியடையும். அந்த முயற்சியில் நாம் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. அதுவே உண்மையான கல்வி. எதிர்காலத்துல நல்லா பயிற்சி, 1 வருஷம் 2 வருஷம் நல்லா பயிற்சி பண்ணிட்டோம்னா இதவே தொழிலாக கொண்டு வந்துடலாம். மருத்துவத்தை இதவே நம்பி வருவான். நம்பி வருஷத்துக்கு 10 பேர் வந்தாங்க, அதுல வருஷத்துக்கு 10 பேர் தாரா, எனக்கு வருஷத்துக்கு 10 பேர் வர்ற மாதிரி வந்துருவாங்க எல்லாமே. அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, நீண்ட நாள் வாழ்றோம்னா அவன் அது புரிஞ்சுக்கிறவன் பணம் கொடுத்துருவான். ஆமா, அது பொறுமையாத்தான் இருக்கு. நம்ம உடனே எடுத்தோடனே யானை வாங்கணும், குதிரை வாங்கணும் நினைச்சா நடக்காது. கோவை மாநகர், இதோட நிறைவு செய்யறேன். கோவை 103ஆம் பக்கம் 4 வரியோட நிறைவு செய்ய போறேன். கோவை மாநகர மாமேதை திரு ஜிடி நாயுடு அவர்கள் வாழ்ந்த ஊர். முற்போக்கான கருத்துக்களுக்கு இந்த நகரத்தில் எப்பொழுதும் மதிப்பு உதவி கிடைத்தது. அவற்றை உங்களுக்கு நான் கொடுக்க இங்க பலருடைய உதவியும் பெற்றுள்ளேன் என்பதை பணிவோடு தெரிவித்துள்ளேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்தங்காட்டி முற்போக்கு சிந்தனை உள்ள ஊரு, நான் அந்த ஊருக்கு போய் பல்வேறு மக்களுடைய உதவி எனக்கு கிடைச்சங்காட்டி தான் இதை எழுத முடிஞ்சது. இதுவே கோயம்புத்தூர்ல அச்சானது. இது கோயம்புத்தூர்ல அச்சானது. அப்ப கோயம்புத்தூர்ல தான் எல்லாமே. அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர், மன்னார்குடி. தஞ்சாவூர் திருவையாறு. இப்ப திருவையாறு பழசு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அவரு. அது திருவையாறு மாறிடுது. அது சரி, ரைட். ஒரு காலத்துல ஈரோடெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். நாங்களும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் 2ஆ பிரிச்சு ஈரோடுன்னு மாறிச்சு. நானெல்லாம் கோயம்புத்தூர் தான் பிறந்தேன். நான் பிறக்கிறப்ப கோயம்புத்தூர் தான். 80-82 மாறிச்சு. அது இருந்துட்டு போட்டு சிறப்பு என்ன? நாம் பிறந்ததுக்கு என்னத்தை கிழிச்சிருக்கோம்? இந்த ஊர்ல பிறந்தோம்னா ஏதாவது இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துட்டு போகணுங்க. அதுதான். சோத்து முட்டைகளை மட்டும் பண்ணி முட்டைகளை மாதிரி நாம் இருக்க முடியாது. அப்படி பார்த்தா ஜிடி நாயுடு ஒருத்தங்க, வெங்கடேஷ் ஐயா ஒருத்தங்க இப்படிதான் பேர் சொல்றாங்கன்னு நினைச்சு நிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல எத்தனை லட்சம் பேர்த்த பார்த்திருக்கு, ஒருத்தருமே நிலைக்கலீங்களே. இவங்கதான் நினைச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப நம்ம அதைத்தான் நாம செய்யணும்.
மருத்துவங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மருத்துவங்கிறது விலை மதிப்புன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் கிடையாது, ஒரு குட்டிச்சவரே கிடையாது. மருத்துவங்கிறது உலகத்துல மலிவானது மருத்துவம் தான். அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் அது வேற, அதுவும் வேற. இது உலகத்திலே மலிவானது. இந்த கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு மனதை திருப்பினா மட்டும்தான். மனதை திருப்ப எவனுக்கு அதிக மனதை திருப்புறது நம்மளாலதான் முடியும், மற்ற எவனாலையும் திருப்ப முடியாது. சோத்து முண்டங்கள், இயற்கை முண்டங்கள் திரும்பவே முடியாது. சோத்து முண்டங்களும் முடியாது, இயற்கை முண்டங்களும் முடியாது. நீங்க இப்படி திட்டினா ரோசமே வர்றது இல்லைங்க. எனக்கெல்லாம் சுத்தமா ரோசமே வர்றது இல்ல. முதல்ல எல்லாம் பேசுவீங்கல்ல, ரோசமே வராது. உண்மைதானே சொல்றீங்க? ஆமா, சோத்து முண்டங்களுக்கு வராது, இயற்கை உணவு பெற்ற முண்டங்கள் அவன் ஆரோக்கியத்தை காட்டவே முடியாது அவனால. போச்சு ஆரோக்கியம். அங்க ஜீரண சுரந்தாவே முடிஞ்சது கதை. பாய்சனா மாறிடும். கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். கடைசியில காற்று பிரியுது பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. மந்த வாயு. அது மந்த வாயு தான் ஆபத்தான வாயு. மந்த வாயு தான் ஆளை கொள்ளும். மந்த வாயு தான் ஆமா, மந்த வாயு ஆளை கொன்று பின்ன. காற்று பிரிஞ்சுதான் அவங்க ஓரளவுக்கு வச்ச ஒரு மாதிரி. ஆமா, காற்று பிரியல அப்படின்னா மந்தவாய் உள்ள ஏறி ஆளை கொண்டு போடும். மந்தவாய் மூக்குல சுவாசம் பண்ண ஆள் செத்து போயிருவாங்க. சரி, நிறைய செஞ்சுக்கலாம். வேலை செய்யாதுங்க. அப்புறம் நான் இந்த பயிற்சிக்கு வந்துட்டு தேவைப்படாதுங்க. ஆமா, மந்த வாயுல வெளியே போயிடும். அதனால நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. இங்கே கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறுது. கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு வகையான, ரெண்டு ஆக்சிஜனும் ஒரு கார்பனும் சேருது. இங்க நைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. ஆச்சரியமா இருக்கு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் உடம்பெங்கும் பரவுது. அந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது இது இயற்கையாக உள்ளவே உருவாக்கிக்குது. ஏன்னா நம்ம உடம்பு விசித்திரமான பண்பு. யாரும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுனால தைரியமா பேசுறேன். என் பொண்ணு கூட இங்கிலாந்துல இந்த மாதிரி அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லி நீங்க உருவாக்கலாம்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருங்க. இதெல்லாம் தைரியமா பண்ணு. அவங்க பேசுறாங்க, நம்ம பயிற்சி கொடுக்கலாம். அவங்க நம்மகிட்ட பேசுறாங்க, அவங்க வகுப்புக்கு வர்றாங்க, நம்ம பயிற்சி கொடுக்கலாம். அப்புறம் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இங்கிலீஷ்ல பேசலாம், உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம். வெங்கடேசன் கொள்கை யாரு தான் அறிமுகப்படுத்துவாங்க? ஆங்கில புலமை இருக்கிறவங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இதை ஆங்கிலத்துல பேசி கொண்டுட்டு வரலாம். யார் வேணும் பண்ணலாம். இத கத்துக்கிட்டா உலகத்துக்கு சொல்லணும், அதான் கடமைங்க. கத்துக்கிட்டவங்களுடைய கடமையும் கூட. ஆமா ஆமா, அதுக்குதான் சொல்லி இருக்கோம், அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறோம். பின் எதுக்கு என்ன மருத்துவத்தை மலிவா கொடுக்குற நீ மருத்துவனும் அது என்னமோ யானை மாதிரி நினைச்சிட்டு இருக்க, வான மாதிரி. மருத்துவம் மலிவானது, தெய்வ பிறவி அவங்க எல்லாம். சரி, நிறைய செஞ்சுக்கலாம். இதோட நிறைய செஞ்சுக்கலாம். பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மனமோ எனக்கு கொடுத்த கடிதங்களை இப்புத்தகத்தில் பக்கம் 125, 126 இதில் தந்திருக்கிறேன். இந்த மாநிலத்தில் இவற்றை விட மேலான சிபாரிசுகள் இந்த எனக்கு கிடைக்க போறதில்ல. பிஹெச்டி மெடிக்கல் காலேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்குது. என்னால் பெற இயலாது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட நிறைய செஞ்சுக்கலாம். என் ஆய்வுகள் ஆரம்பத்தில் கவனித்து ஊக்கப்படுத்தி வரும் மன்னார்குடி டாக்டர் சர்ஜன் டாக்டர் சி அசோக்குமார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. என் உடல் இருந்து என்னை கவனித்து உற்சாகப்படுத்தி வரும் எங்கள் கிராமத்து அரசாங்க டாக்டர் PhD ராஜா MBBS, அந்த மருத்துவர் இவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இது போக காரைக்குடி அருகில் கோட்டையூரில் தொழில் புரியும் எனது தம்பி டாக்டர் S சத்தியமூர்த்தி MBBS DA, என் தம்பியின் மனைவியார் டாக்டர் பொம்மி சத்தியமூர்த்தி MBBS ஆகியோரும் என் ஆய்வுகளின் விவரங்களை அவ்வப்போது தெரிவிக்கப்படுகின்றன. தன் தொழில் தர்மத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு ஆராய்ச்சியாளனை ஊக்கப்படுத்தி வரும் மேற்படி வைத்திய மேதைகள், அதாவது 4 மருத்துவர்கள் இவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேர், அவன் தம்பியும் தம்பி மனைவியும், அதுபோக அந்த சர்ஜன் அறுவை சிகிச்சை மருத்துவர் அவர் பேர் ராஜாங்கிற ஒருத்தவரும் இன்னொருத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்னுடைய அந்த ஆராய்ச்சி ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லா மருத்துவர் பார்வையில் அப்பவே வந்துடுச்சு. அதுக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்க. சாதாரண விஷயமா? உணவு பழக்கத்தை குறைச்சி தன் நோயை குணமாக்கி அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பதிவு போடுறார். சரி, இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஆக தன் தொழில் தர்மத்திற்கும்
அப்பாற்பட்டு ஒரு ஆராய்ச்சியாளனை ஊக்கப்படுத்தி வரும் மேற்படி வைத்திய மேதைகளை உலகம் என்றும் நன்றியுடன் நினைவு கொள்ளும். இவங்கெல்லாம் உதவி செஞ்சு காட்டித்தானே வெங்கடேசன் வந்தாரு. அப்ப எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க சொல்லவே இல்லையே. ஆராய்ச்சியாளர் ஊக்கப்படுத்திருக்காங்களே, இதைத்தான் நாம சொல்றோம். இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகின்றனாலதான் இது வந்து கரெக்டா சரியாகுது. அதனால நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப மனப்பழக்கத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுகின்ற பொழுது உடல் ஆரோக்கிய பழக்கம் மாறுது. அதான் இங்க ஆச்சரியமா இருக்கு. சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். சரி, அட்டாங்க யோகத்தின் 2வது படியாக நியம் என்ற பகுதியில் அகம்புறம் தூய்மை என்ற நியமத்தின் 1வது நிதியில் இந்த நீரணு முறை வருகிறது. அகச்சுத்தம் புறச்சுத்தத்திற்கும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதாவது புறச்சுத்தத்தை காட்டிலும் அகச்சுத்தம் மேன்மையானது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. இதை பத்தி நம்ம விரிவா பேசலாம். சரிங்களா? நன்றி. ஐயா இன்னைக்கு யாரு ஒரு அம்மா வந்தாங்க மாதிரி இருக்கு புதுசா அவங்க? ஆமா, சும்மா ஒரு நாள் அறிமுகம். ஆமா, மதுரையில இருந்து வந்தவங்க. ஆமாங்க, அவங்க வந்து அறிமுக வகுப்புக்கு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் அறிமுக சேர முடியாதம்மா, இந்த மாதிரி கட்டணம்லாம் சொன்னேன். அறிமுக வகுப்பு அப்புறம் ஒரு நாள் நானே சொன்னேன். அப்புறம் அறிமுக வகுப்புக்கு அவங்க 2000 பணம் கட்டினாங்க. ஒரு நாள் அறிமுகம் கொடுத்து நாளைக்கு ஒருக்கா கூப்பிடுவோம், அவ்வளோதான். நான் சொன்னேன் இது அவ்வளோதாமா, அதுக்கு மேலே அறிமுக வகுப்பு கிடையாது. சரிங்க அப்படின்னு. அவங்க ஏற்கனவே நம்ம பயிற்சியை பார்த்துட்டு அவங்களே கூப்பிட்டாங்க. நேற்று அவங்களே கூப்பிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி விதிகள், கடுமையான விதிகளை சொன்னாமா, சாதாரண விஷயம் இல்லை. எங்களுக்கு சுய சம்பாத்தியம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை நாங்க அப்படின்னு நீங்க சேர முடியாதுமா அப்படின்ட்டு. எடுத்துனே சேர முடியாது நான் சொல்லிட்டேன். 7 நாள் ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறேன், நீங்க 2000 நன்கொடை கொடுத்தா உடனே அப்பவே 2000 கட்டி விட்டாங்க. உடனே அப்போ நேரில் ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அப்புறம் 2 தடவை வகுப்பு கொடுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பணம் இருந்ததுன்னா மாணவராக சேரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் இயற்கையானதான். சரியா? சந்திப்போம். நன்றி.